ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா போல இந்தியாவிலும் 14 முதல் 18 வயது வரை இருக்கக்கூடிய சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். 14 முதல் 18 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என கோரி தொடரப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளில் குழந்தைகள் அலைபேசியை பயன்படுத்த முழுமையாக தடை விதித்திருப்பதாகவும், இதே போன்று இந்தியாவிலும் இது தடை உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என கோரியும் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் குழந்தைகள் சில அலைபேசியை பயன்படுத்துவதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாகவும், இதனை தடுக்கும் விதமாகவும், அதே போன்று குழந்தைகள் அலைபேசியை பயன்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய நினைவாற்றல்கள் பாதிக்கப்படுவதாகவும், அதிக நேரம் பயன்படுத்துவதால் உடல்நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும், இதனை தடுக்கும் நிலையில் இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். அண்டை நாடான நேபாளத்தில் அண்மையில் நடந்த சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட அந்த முயற்சியை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதுபோன்று இங்கேயும் எதிர்பார்த்தீர்கள் என கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நன்றி ஆனந்த், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.